வாசித்து நமக்கு தெரிந்த ஒரு சங்கீத மனப்பாடமாக அந்த சங்கீதத்தில் ஒரு சில காரியங்களை வாசித்து அதனுடைய சில ஆலோசனைகள் கர்த்தருக்கு சித்தமானவங்களுக்கு கொடுத்து we are going to wind up this. ஆமென். ஆமாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியம். தொடர்ச்சியாக வாசிப்போம் 2ஆம் வசனத்தையும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தில் நாங்கள் இதை குறித்து மெடிடேட் பண்ணும்போது இது ஒரு ஃபேமிலி பிளெஸ்ஸிங்கான இது ஒரு பேட்டர்ன் பைபிள் ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆமென். இதில் போய் நம்மளை இந்த வார்த்தையோடு நம்மளை அப்படியே கொண்டு போய் இணைத்து கொண்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும் அப்படின்னா கடந்து வரும். வேத புத்தகம் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது. அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா நம்மை தேடி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறேன். இந்த வசனம் யாருக்கு அப்படின்னா குடும்ப தலைவர்களுக்கு. அவன் ஸோ நான் முதலாவது என்னுடைய கணவரை குடும்ப தலைவர்களுக்கான ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படி நான் அவரிடத்தில் கேட்குறேன். இந்த வசனம் இந்த பேட்டர்ன். ரெண்டாவது நம்ம மனைவிகளுக்கு வருவோம், பிள்ளைகளுக்கு வருவோம், கடைசியாக முதியவர்களுக்கு வருவோம். ஹல்லேலூயா. ஓகேவா? சந்தோஷமா எத்தனை பேருக்கு? ஆமென். கொஞ்சம் சிரிக்கலாமே, சந்தோஷமா இருக்கலாமே. பேட்டர்ன்ஸ் போர்ட்டல் அப்படிலாம் கேட்டு பயந்துட்டீங்களா? உங்களை பார்த்து தான் பிசாசு பயப்படணும். ஆமென். நீங்கள் அவன் எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் நீங்கள் சிரிச்சுட்டே அவன் வெட்கப்பட்டுருவான். அவனை வெட்கப்படுத்துற ஒரே வழி என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, my husband will speak about the family man. ஹல்லேலூயா. சரி, ரொம்ப இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா நான் சொல்லுவேன், அந்த 5 fold ministry 5 வகையான ஊழியத்தில் பாஸ்டர் காலிங் வந்து ரொம்ப கஷ்டம். மெய்ப்பனுடைய அழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் என்னன்னா அவருக்கு மனைவியாக இருக்கிறது. பாஸ்டருடைய மனைவிமார்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு குடும்பத்தை நடத்துக்கிறதுக்கு ஆண்டவர் ஏன் ஆண்களை தலைவர்களாக வச்சார் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்துச்சு. அப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை கட்டுகிறதுல நடத்துகிறதுல ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அது ஈவனாக யாருக்கும் இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. இதை தியானிக்கும் போது ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். 1 பேதுரு நிருபம் 3ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் வாசிங்க. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்திரித்துக் கொள்ளபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அந்த குடும்ப தலைவர்களுக்கு இன்றைக்கி நான் பார்க்குற லேக் என்னென்னா, மனைவி என்ன பண்ணுறதில்ல, நேசிப்பாங்க ஆனால் கனப்படுத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பார்த்துருக்கீங்களா? நேசிப்பாங்க. ஒரு சிலருக்கு நேசம் கூட வாயில் தான் இருக்குமே தவிர எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஆண்கள் இருக்கிற பெரிய டெஃபிஷியன்சி குறைபாடு என்னென்னா, அம்மா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேம்மா அப்படின்வாங்க. ஆனால் சரியா ஏதாவது செய்ய அப்படின்னு உள்ள இருக்கும், ஆனால் வெளியில் என்ன பண்ண தெரியாது, வராது. ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி பழகியிருப்பாங்க. அவர்களுக்கு வந்து என்னன்னா இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவன் ஒரு வாரத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணவே மாட்றா அப்படின்னு தோணும். படாத பாடுபட்டு வீட்டுக்கு வந்தால் இந்த பிள்ளைகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். ஆமாம் தானே? மெஜாரிட்டி ஆரம்ப நாட்களெல்லாம் எந்த மனைவிமார் வந்து குடும்ப தலைவிகள் வந்து வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை இல்லையா? வெளியில் போய் வேறு ஒரு ஸ்தலங்களில் வேலை செய்கிறதில்ல, வீட்டில் இருப்பாங்க, வீட்டு வேலைகளை பார்ப்பாங்க. அப்போது அந்த நாட்களில் நிறைய டாமினேட்டிங் இருந்துச்சு. ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ தன்னுடைய சொந்த சரீரமாக ஒரு தலைவன் வந்து தன்னுடைய மனைவியை பார்க்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போவே பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஹல்லேலூயா. ஆமாம், நான் ஆரம்ப நாட்களில் நாங்கள் ஊழியத்தில் ஒரு 6 மாதம் என் மனைவிக்கு வந்து மைக்கெலாம் கொடுக்கல. கூட நான் போன ஊழியத்திற்கு கூட எல்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்போது எல்லா இடங்கள்லையுமே வந்து அவளுக்கு என்னென்னா, என்ன கூட சேர்ந்து பாட வைக்கிறதோடு நிறுத்திட்டார் என்றாலும் நினச்சிருப்பாளாக இருக்கும், தெரியல, சொன்னதில்லை அது வரைக்கும். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வந்து, எனக்கு நல்லா தெரியும் அவன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னன்னு எனக்கு தெரியும். அதற்கான ரைட் டைமுக்காக நான் காத்திருந்தேன். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பத்தில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். காட்ஸ் வில், காட்ஸ் டைம். தேவ சித்தம், தேவனோட நேரம். இது 2ல் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் பிரச்சனை ஆயிடும். நான் காலையில் பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். வந்த ஸ்பீக்கர் சரியில்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை,
இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை. இந்த 2 ஸ்பீக்கருமே ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? கடந்த நாட்களில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். பேசுகிறதுல இப்படி தான் கேட்டுச்சு. ஏதாவது புரிஞ்சா அவங்களுக்கு? அதனால் ஒரு குடும்ப தலைவன் வந்து எல்லாவற்றையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா மனைவி நேசிச்சா மட்டும் பார்த்தாது, என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு இருக்குது. அதை படிக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி சிரிப்பு வந்துச்சு. என்னென்னா, உங்கள் ஜபங்களுக்கு தடை வராத படிக்கு. ஒரு சில ஆண்கள்லாம் அதை நான் படிக்கும்போதே சிரித்தாங்க. நாங்கள்லாம் ஜபிச்சா தானே அப்படின்னு. ஜபம்னாவே யாருக்கு தான் சொல்லப்படுது அதிகமாக? சொல்லுங்க. எங்கள் தலைவர்கள் வந்து ஆக்ஷனில் ரெடியாக இருப்போம், ஆனால் ஜபத்தில் கொஞ்சம் லேக். நீங்கள் 8 மணி நேரம் பயங்கரமாக நீங்கள் ஜபிக்கலாம், நாங்கள் 2 மணி நேரம் ஜபிக்கிறதே பெரிய விஷயம். ஆரம்ப நாட்களில் எங்கள் அம்மா வந்து மணிக்கணக்காக ஜபிப்பாங்க. நான் பார்த்துட்டு நாம் ஜபிக்கிறோம்டா, ரூமை போய் அடைச்சிட்டு ஜெபம் பண்ணி 10 மணிக்கு உள்ளே போவேன். மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி டைம் பார்த்தா 10:05 இருக்கும். நமக்கு இப்போ ஜபமே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரி, இங்கே பேக் டு த பாயிண்ட். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கணவன்மார்கள் எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துங்க. டேவிட் விஜயகாந்தன் அக்கா வந்திருக்காங்க. சரி, நிறைய பேர் அக்கா அண்ணன் பிரின்சி சொன்னோடனே சில பேர் கண்ணை மூடி ஆராதிச்சுட்டு இருந்ததுனால அவங்க வந்தது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க எப்படி வந்தாங்கன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். சரியா? கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஓகே, அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உண்டு. எல்லோரும் வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே நீங்கள் என்ன கேட்பீங்க? ஏன் வந்தேன்னு கேட்பீங்களா? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அவர் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நான் பார்த்தது இல்லைங்க. ரைட், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னுவார். அது மாத்திரம் இல்லை, எப்போவுமே வந்து ஹீ இஸ் அ கிவர். ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. 2 பேருமே வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு, தெரிஞ்சவங்கன்னு இல்லை, தெரியாதவர்கள் கூட ஏதாவது ஏவப்பட்ட உடனே கொடுத்துருவாங்க. நான் அவங்கள பார்த்து நிறைய கொடுக்க ஆரம்பித்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடிக்கடி வந்து ஈவன் மீட்டிங்கில் கூட அண்ணன் சொல்லுவார், ஜெசிமா அப்படின்னு சொல்லி அவர் நேசத்தை வெளிப்படுத்துவார். பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ நான் கூட ஆரம்ப நாட்களில் வந்து பரவாயில்ல அண்ணன் போல்டு மேலேயே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆமாம் தானே? நிறைய இடங்களில் வந்து பெண்களை பார்த்து பேசுகிறதே, மனைவி மாற மேலே ஏற்றுறது பெரிய தப்பு. ஏன்னா ஆரம்ப நாட்களில் நான் ஊழியத்தில் பிரின்சியை பயன்படுத்தும் போது என்னை தான் கூப்பிடுவாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்கலாம் தெரியாது. அப்போது நான் ஒரு பிரசங்கத்தை பிரின்சியை பண்ண சொல்லி சொல்லுவேன். அந்த நேரத்தில் என்னிடத்துல ஒரு தகப்பனார் அவர் சொன்னார், தம்பி மனைவியை ரொம்ப மேலே ஏற்ற வேண்டாம்ப்பா, நாளைக்கு உங்கள் மவுஸ் போயிடும் அப்படின்னார். அப்புறம் நான் உள்ளே சிரிச்சுக்கிட்டேன். நான் வயசானவர், அவர் நல்ல ஒரு தெய்வ மனுஷன். அவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அவருக்கு, எனக்கு இல்லை. ஏன்னா ஐ நோ மை காலிங், என்னோட அழைப்பன்ன்றது எனக்கு தெரியும். இப்போ அதே நபர் சொல்கிறார், என் மனைவியும் தான் இருக்குது, சேம் பர்சன், கொஞ்சம் பிரின்சிட்ட சொல்லுங்கள். இத்தனை வருஷமாக நானே இது பாட்டு பாடுது, வேற ஒன்றும் செய்கிறதில்ல அப்படின்னாரு. தவறில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங் இருக்குது. அதனால் குடும்ப தலைவர்கள் உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. யாரை? மனைவியை. நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறபடி, பாஸ்டர் சொன்னபடி, பெண்கள் வந்து அதிகமாக வெரி எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க, ஆண்கள் அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் எப்பவுமே பேசிக்குவோம், நாங்கள் அதை அடிக்கடி சொல்லுவோம். என்னென்னா, ஆண்களுடைய டிரைவர் சீட்டில் யார் உட்காந்துருப்பான்னா லாஜிக், மூளை. பெண்களுடைய டிரைவர் சீட்டில் என்ன உட்காந்துருக்குன்னா ஃபீலிங்ஸ். அதனால தான் உங்கள் 2 பேரையும், நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன சமீபத்தில் நாங்கள் சந்தித்த ஒரு வயதான கப்புள்ஸ், அவர் சொல்கிறாரு, இன்னும் என்னால் என் மனைவியை புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப வயசாயிருச்சு. ஐ திங்க் என் வயசு அவருக்கு கல்யாணமாகியே ஆயிருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார், புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய இயக்குதல் வித்தியாசம், நம்முடைய இயக்குதல் வித்தியாசம். பெண்கள் நிறைய பேர் புலம்புறது, என் கணவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், அந்த அக்கா என்ன நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த அக்காவுடைய டிரைவர் சீட்லையும் உங்கள் டிரைவர் சீட்லையும் ஃபீலிங்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் எதையுமே முதல்ல உங்களுடைய இருதயத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவீங்க, உன்னை கொடுத்தா அப்படியே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கள பாருங்கள், வாங்கினாலும் எடுத்தாலும் சரி ரியாக்ஷனே இருக்காது. நான் அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போனோன்னா, இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்கும்ல, நீங்க உடனே என்ன சொல்வீங்க, அப்பா நான் அப்படி அவர் அப்படி இல்லை, நான் இதை சொன்ன உடனே எல்லாரும் என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்குறீங்க. தயவு செஞ்சு இது பொதுவான கருத்தே தவிர இது எங்களை குறித்த கருத்து அல்ல. டிஸ்க்ளைமர் கீழே போடுங்க. போன்னு நீங்க என்ன சொல்லுங்க, அப்பா ஐயோ நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கு அப்படி இருக்கு, நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா ஐயா மாரை கொஞ்சம் திரும்பி பாருங்க, என்ன சொல்லுவாரு, தண்ணி கொட்டுது, இதுக்கு என்ன இப்படி பண்றா இவ அப்படின்னு. ஐயாமாருடைய பார்வையில் அது தண்ணி கொட்டுது, நம்ம பார்வையில் அது நீர்வீழ்ச்சி.
இதுதான் நம்ம 2 பேர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அவங்க எப்பவுமே பாருங்க, நீங்க உட்காந்து அந்த அக்கா இப்படி பண்ணுது, அவங்க மாமியார் இப்படி பண்றாங்க, என் நாத்தனா இப்படி பண்றா அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கரெக்டா ஐயா ஒரு பாயிண்ட் சொல்லுவார், ஆனா அது சரியான பாயிண்ட் தான் இருக்கும். ஆனா அந்த சமயத்துல அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவர் சரியாய் மூளை அளவில் யோசிச்சு சொல்வார். அவரால் உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியாது. அவர் சரியா தான் சொல்வார். ஆனா நீங்க என்ன சொல்லுங்க, அவங்க அன்னைக்கு அப்படி பார்த்தாங்கல்ல, இன்னைக்கு இப்படி பண்ணாங்கல்ல. ஏன் அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா அவங்கள அப்படிதான் ஆண்டவர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆனா ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறி ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிரைவர் சீட்ல ஃபீலிங்ஸையும் லாஜிக்கையும் உட்கார வச்சு வண்டி ஓட்டுனா வண்டி நிச்சயம் ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு ஆவிக்குரியவர்களா ஆனதுக்கு அப்புறம் ஃபீலிங்ஸை வேணான்னு சொல்லலை, லாஜிக்கை வேணான்னு சொல்லலை, அப்படியே பின்பக்கம் தள்ளி பேக் சீட்டுக்கு போப்பா, என் ஆவியானவரை என் சீட்டில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லணும். டிரைவர் சீட்டில் ஆவியானவர் வந்துட்டா லாஜிக் நிறைய குடும்பங்களில் நிறைய பேரண்டிங் இது கப்புள்ஸ்க்கு அதை இதை நல்லா வைக்கிறாங்க. நாங்கள் எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும் ஆவியானவர் உங்கள் டிரைவர் சீட்டில் இல்லைன்னா இந்த குடும்பத்தை உங்களால் சரியாய் நடத்தி கொண்டு போகவே முடியாது. பெண்கள் அழ வேண்டான்னு சொல்லல, அழுதுகிட்டே இருக்காதீங்கன்னு சொல்றேன். அழுங்க, உங்க கண்ணீர் வெளியே பெற்றது பேக் சீட்ல உட்கார வைங்க. அந்த அழுகையே முன் சீட்ல உட்கார வச்சா இந்த வண்டியை கொண்டு போய் அதை ஆக்சிடென்ட் பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்துல வாசிச்சபடி முதல்ல ஆண்டவர் யாரை பார்க்கிறார் ஒரு குடும்பத்துலன்னா தலையை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த தலைவர்கள் என்ன செய்யணும்னு இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம். இங்க கர்த்தருக்கு பயப்படணும். தலைவர்கள் எல்லாம் உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்களேன், நான் கர்த்தருக்கு பயப்படணும். நீங்க கர்த்தருக்கு பயப்பட துவங்கின உடனே ஆசீர்வாதம்ன்ற போர்ட்டல் உங்க லைஃப்ல ஓபன் ஆயிடும். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம மனைவிக்கு வந்தா, மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் கொடி. என்னங்க, அவ செடி இல்லைங்க, அவ கொடி. அம்மாவால தானா நிக்க முடியாது சார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உண்மையாகவே பெண்கள், இதுல வசனம் என்ன சொல்றதுன்னா, பாஸ்டர் வாசிச்ச வசனத்துல பெண்கள் பலவீனமான பாண்டம் அல்ல, மனைவியே பலவீனமான பாண்டம். ஹல்லேலூயா. எஸ். இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், பெண்கள் கொடி அல்ல, மனைவி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பலவீனம் ஆயிடுறீங்க அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே அம்மாவை விட்டா கல்யாணம் ஆன உடனே இந்த சார்ந்து கொள்ளுகிறதை கர்த்தர் உருவாக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் கிரியேட் பண்றார். ஹல்லேலூயா. அப்ப மனைவி எழுந்து நிக்கல, மனைவி அப்படி செய்யல, நிறைய கணவர்மார்கள் கோச்சிப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒரு கோல் போல அவங்க கிட்ட பக்கத்துல மட்டும் நின்று பாருங்க, உங்களை தொற்றி படர்ந்து அவங்க ஒரு கொடியா எழும்பிடுவாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பெண்களுக்கு தேவையே அவங்க படர்ந்து வளருகிறதற்கு ஒரு கோல். அந்த கோலையும் அந்த சப்போர்ட்டையும் தான் பெண்கள் ஆண்களிடத்தை எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு நல்ல ப்ரீச்சர், அதனால என்னை யூஸ் பண்ணுறாங்க நான் என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் லைக் தட். முதலாவது தேவன் கொடுத்த அபிஷேகம் அவர் கிருபையாய் கொடுத்தது, தாழ்மையாக சொல்கிறேன். ரெண்டாவது, ஒரு கோலை போல என் கணவர் பக்கத்துல இருந்து நீ வளரு என்ன அவர் மேலே படருவதற்கு. அதனால தான் இன்னைக்கு ஜெசிந்தாக்கா, இன்னைக்கு பாஸ்டரம்மா எல்லாருமே இந்த சாட்சி ஆமென்னு சொல்லுவாங்க. எங்களை விட நல்லா ப்ரீச் பண்ற நிறைய ப்ரீச்சர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறாங்க. எங்களை விட கர்த்தருக்காக எழும்பக்கூடிய அநேக தீர்க்கதரிசிகள் இந்த பக்கத்துல இருக்காங்க. ஜெப வீராங்கனைகள் இருக்கிறாங்க. அபிஷேகத்தோடு சுகமாக்குகிற வல்லமை உள்ள அநேக பெண்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆனா இந்த பெண்கள் படர்ந்து கனி தரணும்னா ஆண்கள் நீங்க பக்கத்துல போய் நான் இருக்கேம்மா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். ஹல்லேலூயா. நீங்க சொல்ற அந்த ஒற்றை வார்த்தை, நீங்க பக்கத்துல நிக்கிற அந்த நிற்குதல் அவங்கள கொடியாக்கி திராட்சை பழங்களை கொடுக்க வைக்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என் மனைவி கனியே தரமாட்டேங்கிறா, என் மனைவி கனியே தரமாட்டேங்கிறானா, நீங்க அவங்க பக்கத்துல இல்லாததுனால தான் அவங்களால கனி தர முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? தாழ்மையோடு நான் உங்க சமூகத்துல இந்த வார்த்தைகளை வைக்கிறேன். ரெண்டாவது, உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்று. இந்த ஒலிவ மரத்துல நானும் என் கணவர் அடிக்கடி இந்த பகுதி வாசிக்கும் போது, ஒலிவ மரம்ன்றது அப்படியே டக்குன்னு வளர்ந்து, அப்படியே சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிங்கன்னா ஒரு மாசத்துல வளர்ந்து கனி தரும். ஒலிவ மரம் அப்படி அல்ல, அது வளர கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வளர்ந்தா தலைமுறைக்கும் இருக்கும். சில ஒலிவ மரங்கள்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்களை தாண்டி இப்பவும் பூமியில் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால பெற்றோருக்கு, இவருடைய பெற்றோரும் சரி என்னுடைய தாயும் சரி, பெற்றோருக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை,
பிள்ளை வளர்ப்பில் பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. பொறுமையாயிருங்கள். எடுத்த உடனே பிள்ளை அடுத்த வீடோட என்ன சொல்லக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்த பாரு அவ பாரு எப்படி வளர்ந்து எப்படி ஆயிட்டா அப்படின்னு நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணவே கூடாது. நம்ம பிள்ளைங்க ஒலிவ மர கன்று, பொறுமையா வளரும், ஆனா தலைமுறைக்கு நிற்கும். எத்தனை பேருக்கு ஆசை என் பிள்ளை சும்மா இப்ப வளர்ந்து காத்தடிச்ச உடனே கீழே விழுகிற ஒரு முருங்கை மரமா என் பிள்ளை இருக்க கூடாது, ஒலிவ மரமா இருக்கணும். சட சட சடன்னு வளரும், காத்தடிச்சா கீழே விழுந்துரும். என் பிள்ளை அப்படி இல்லை. எத்தனை பேர் கைகளை அசைச்சு சொல்லுங்க, என் பிள்ளை ஒலிவ மரமாய் வளரணும், தலைமுறைகளுக்கு நிக்கணும், தலைமுறையை தாண்டி என் பிள்ளை நிக்கணும். அப்படி ஒரு பிள்ளைய வளர்க்கிறதுக்கான அபிஷேகம் இன்னைக்கு எங்க மேல இறங்கட்டுமாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பகுதியில் நான் வந்து I want to give this space to my husband to teach about இந்த parenting. ஏன்னா அற்புதமான தாய் தகப்பனை கர்த்தர் அவருக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் அவங்க தாய் தகப்பனுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகம். நான் இவர் ஒரு குவாலிட்டியான கணவராக என் பக்கத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னா நான் அதுக்கு வந்து என்னுடைய மாமியார் மாமாவுக்கு நன்றி சொல்கிறேன். சரியான விதத்தில் பிள்ளையை வளர்த்து கொடுக்க தேவன் எனக்கு உதவி செய்யணும். ஸோ பேரண்டிங் விஷயத்தில் ஒரு சில காரியங்களை அவர் நமக்கு சொல்லுவாங்க. ஆமாம், கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்யாத ஒன்று பிள்ளைகளுக்கு செய்ய சொல்ல முடியவே முடியாது. ஆமாம், பிள்ளைகள் முன்பதாக முக்கியமாக நீங்கள் வாக்குவாதங்கள் கூட பண்ணிக்க கூடாது. சண்டை அப்படின்றதெல்லாம் வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்குரியது. வாக்குவாதம், நாட் ஈவன் ஆர்கியூமெண்ட்ஸ். இதை பார்த்துட்டாங்கன்னாவே நம்ம பிள்ளைங்க நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த ரெப்புடேஷன், மரியாதை சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பெருசாக பேசினாலும் அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. கேட்குறதை போல் நடிப்பார்கள். இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை? கீழ்ப்படுகிறதுக்கும் அதை கீழ்ப்படுகிறது போல் நடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒரு சிலர் ரொம்ப ஹம்பிளாக இருக்க மாதிரி ஐயா அப்படின்னு குனிவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஆனால் உள்ள ஒரு பெருமை இருந்துகிட்டே இருக்கும். நான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன், ஹம்பிள் ப்ரைடு. ஸோ அது ரொம்ப முக்கியம். என்னுடைய தாய் தகப்பன்மார்கள் வந்து பிகினிங்லேருந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எங்களுக்கு முன்பதாக பெருசாக பயங்கரமாலாம் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டதில்லை, எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தைகளும் பேசி கொண்டதே இல்லை. ரொம்ப ரொம்ப மரியாதை எங்களே நடத்துவாங்க. என் தம்பி மட்டும் கொஞ்சம் சேட்டை. நான் வந்து பெரிய சேட்டை இல்லை. நான் சேட்டைனா நான் சேட்டை பண்ணால் அது வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா ஸ்கூலில் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பெயர் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ நல்ல பிள்ளை. நான் ரொம்ப நல்லா படிப்பேன். 20-30 பேப்பர் இருக்குது அப்படின்னா எக்ஸாமில் இப்படி ஒரு 26 பேப்பரில் மட்டும்தான் அரியர் வைப்பேன், மற்றதெல்லாமே பாஸ் பண்ணிடுவேன். ஸோ எங்களுக்கு சொந்தமாக ஸ்கூல்லாம் இருந்துச்சு. அப்போ ஒரு கரஸ்பாண்டோட ஒரு பிள்ளை வந்து இந்த மாதிரி பயங்கரமாக படித்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து படிக்காததெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம பிள்ளை போய் பேரை கெடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் ஆனால் ஒரு நாளும் நான் வந்து 10th வந்து ஃபெயில் ஆகிட்டேன் திடீர்னு. அப்போ நான் படிக்கும்போது இன்டர்நெட்லாம் அவ்வளோவா இல்லை. நியூஸ் பேப்பரில் ஈவினிங்கில் என்ன வரும், நம்பர் வரும், ரிசல்ட் வரும். அப்போது நான் வந்து 80s நம்பர் வந்து வரலன்னா என்ன இல்லைன்னா நான் பாஸ் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ நான் ஜெம்ஸ் மீட்டிங்காக ட்ரிச்சியில் இருக்கிறேன். அப்போ அந்த லேண்ட்லைன்லேருந்து நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் ரிசல்ட் பார்த்துட்டு மெதுவாக ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ண அப்பா ஃபோனை எடுத்துகிட்டு, மகன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் நம்பர் வரல, நான் ஏதாவது பிரச்சனையான்னு செக் பண்ணுறேன், ஒருவேளை இல்லைனா கூட நோ ப்ராப்ளம், இந்த வருஷத்துலேருந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஒன்று இருக்குது, உடனே நீ எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். நான் பயந்த ஒரே ஆள் வேறு யாரும் இல்லை. யார்? அப்பா தான். ஆமாம். அப்போ ஒரு அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த டைமில் வந்து உடனே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி +1 போயாச்சு. +1 நம்ம சும்மா இருப்போமா? அங்கேயும் ஒரு பேப்பரில் நமக்கு தான் என்ன இருக்குது, உடனே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் இருக்குது, அங்கேயே எழுதி பாஸ் பண்ணியாச்சு. இப்போ +2 மொத்த திருச்சபையும் உலகமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது, நான் உட்பட எப்படியாவது போயிடும் அப்படின்னு. நல்ல வேலை, ஆண்டவர் நம்மளை பா அப்படின்னு காப்பாற்றிட்டார். ஸோ இதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப இந்த என்கரேஜ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பெரிய சேட்டையெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு முறை வந்து எனக்கு என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர் இசிஜி பார்த்துருக்கீங்க? இசிஜி பார்த்துருக்கீங்களா? கோடு மட்டும்தான் இருக்கும் இல்லையா? மேலே கீழேயுமா இருக்கும். நேராக கோடு வந்துருச்சுன்னா சொல்லி முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னும் எனக்கு அந்தளவுக்கு மோசமாக வரல, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். நான் எழுதுனா என்னை தவிர வேறு யாரும் படிக்கவே முடியாது. அப்போது எப்போவுமே வந்து அதை பார்த்த உடனே டீச்சர்ஸ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். நான் படித்தது வந்து ஒரு மென் ஸ்கூலு. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து போலீஸை விட மோசமாக இருப்பாங்க.
சரட்டுன்னு கிழிச்சு மூஞ்சியில் வீசிடுவாங்க. அந்த மாதிரி பல நோட்டுகள் பறந்துருக்கிறது. அப்போ ஒரு சார் ரொம்ப டென்ஷன் ஆகி கொண்டு போய் பிரின்சிபல் ரூம் நிறுத்திட்டாரு. பிரின்சிபல் வந்து என் மேலே ரொம்ப கோவப்பட்டு, நீ போய் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தே ஆகணும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஆலோசனை கொடுக்குறார்கள், ஏதாவது ஒரு ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துடலாம்டா அப்படி. நான் வந்து ரொம்ப பயப்படுவேன். சிறு வயதுலேருந்து எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நான் கெட்ட வார்த்தைகள் பேசினதில், உலக பிரகாரமான நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் பயந்துட்டே போய் நான் வீட்டில் சொன்னேன், வழக்கமாக யார் வருவா சொல்லுங்கள், அம்மா மாதிரி தான். அதனால் மெதுவாக அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்தால் அந்த பிரின்சிபல் வந்து என்னென்னமோ சொல்கிறார், இதெல்லாம் ஒரு பையனா மோசமானவன் அப்படி இப்படின்ற. எனக்கா ஐயோயோ எல்லாம் சொல்லி முடிச்சு நான் டிசி கொடுத்துருவேன் அப்படின்னார். எங்கள் அம்மா உடனே சொன்னாங்க, டிசி இப்போவே கொடுத்துருங்க அப்படின்னா. இது நடக்கும்போது +1 அவர் சொன்னார், என்ன நக்கலா பண்ணுறீங்க, நான் கொடுத்துருவேன், கொடுக்க தான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபாதர், கொடுங்க அப்படின்னு. எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க. பரவாயில்ல, அவன் படிக்கலைனாலும் பரவாயில்ல, 6th +1 வரை உங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறான், அவன் படிக்கலைன்னு அவன்கிட்ட கேட்கக்கூடாது, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம், சரியா, நீங்கள் டிசியை கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவர், என்னம்மா அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா. அப்போ ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் இருந்தார், ஒரு சார். அவர் சொன்னார், நான் இங்கே பாரு, என்கிட்ட தான் விஜயகாந்த் படித்தான், அவன் படித்தான், இவன் படித்தான், இன்றைக்கி கலெக்டர்ஸ்லாம் என்கிட்ட படிச்சுட்டு போயிருக்கிறாங்க, நான் வந்து உனக்கு வாத்தியாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு கேவலமாக இருக்குடா அப்படின்னு சொன்னார். அந்த சேம் வாய், அதே வாய் சில ஒரு 8-9 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு திருமணத்தில் நடத்தி வைக்கும்போது, அந்த திருமணத்தினோட ஆராதனை முடிச்சு நான் அப்படி கீழே இறங்கும்போது வந்தார். வந்து, ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன ஒரு தேவ பிரசனம் அப்படின்னார் அவர். அந்த முகத்தை எனக்கு மட்டும்தான் தெரியும், அவர் மறந்துட்டார் என்னை. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் இவர் தானே அப்படின்னா. ஆமாம் நான் தான், உங்களுக்கு எனக்கு தெரியுமாண்ணார், நீங்கள் எனக்கு டீச்சர் அப்படின்னு. அப்படியே கண்ணெலாம் கலங்கிருச்சு அவருக்கு. என் கையை பிடிச்சி சொன்னார், எவனுக்கும் நான் வந்து இருந்திருக்கிறேன், பெரிய பெரிய ஆள்லாம் என்கிட்ட படிச்சுட்டு போயிருக்கான், ஒரு ஊழியக்காரனுக்கு, அதுவும் தேவ பிரசன்னத்தோடு கூட ஆண்டவர் உயர்த்துற ஒரு ஊழியக்காரனுக்கு நான் வந்து டீச்சராக இருந்தது நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன்னா. இவர் இதை சொல்கிற வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் வரல. நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் பைக்கில். கரெக்டாக என் ஸ்கூலை கிராஸ் பண்ணும்போது கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னுடைய தகப்பன் தாயுடைய பேரண்டிங். ஸோ அதனால் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக உங்கள் சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. சாட்சி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், அப்புறம் தான் வெளியில். அப்போ நான் முடிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போ வரையும் ஒரு நாளும் 2 பிள்ளைகளும், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளை விட்டே கொடுத்து பேச மாட்டாங்க. தான் பிள்ளைங்க மாதிரி உலகத்திலே எந்த பிள்ளையும் இல்லை. அப்படி தான் அம்மாமார் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகள் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியம். கெட்ட வார்த்தை பேசுகிறதோ இல்லை அந்த பிள்ளைகளுக்கு சில சாபங்களை கொடுக்குறதோ எமோஷ்னலாக தயவு செஞ்சு எதையுமே பண்ணாதீங்க. வேத புத்தகம் பெற்றோருடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக ஹைலைட் பண்ணியிருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ பிள்ளை படிக்கல அப்படின்னா அப்படியே பிள்ளை இருக்க போகிறதில்ல. வருங்காலத்தில் அந்த பிள்ளையின் மேலே என்ன திட்டம் இருக்குன்றதை அறிந்து அந்த பிள்ளைகளை அந்த பக்கம் திருப்புறது கர்த்தர் உதவி செய்வார். அவரை மட்டும் ஹானர் பண்ணுற அப்பா அம்மா இல்லை, மருமகளையும் கனப்படுத்துகிற மாமியார் மாமனார். இட்ஸ் வெரி ரேர் கேஸ். அதை போய் எத்துவே. இன்னைக்கு நான் பார்க்குறேன் மருமகளை ஆடு மாடு மாதிரி நடத்துறத பார்க்குறேன். ஒரு நாளும் பிரின்சி மான்றதை தவிர என் அத்தை மாமா எதையுமே வாய் திறந்து அப்படி பேசுனதே இல்லை. ஹல்லேலூயா. பிரின்சி மாக்கு மேலே எந்த ஒரு வார்த்தை குரல் உயர்த்தி கூட அவங்க எங்கிட்ட 2 பேரும் பேசுனதில்லை. இன்னைக்கு முதியவர்கள் வயதில் பெரியவங்க வந்திருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்க மாமியார் வா போ வேலை செய் எடு அப்படின்னு ஒரு பேட்டர்னை உங்க மேல திணிச்சிருக்கலாம். பட் தயவு செஞ்சு இன்னைக்கு அந்த பேட்டர்னை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. நீங்களும் அதையே உங்க மருமகளுக்கு செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீங்க மாற்றுங்க. அன்போடு அந்த பிள்ளையை கவனிச்சு அன்போட கனப்படுத்தி பேசி. ஹல்லேலூயா. நீங்க அதை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, 2 விதங்க. கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க, நான் அனுபவிச்சேன் அதனால நீயும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்க. 2வது விதம், நான் கஷ்டத்தை அனுபவிச்சேன் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? இயேசு கஷ்டத்தை அனுபவித்து ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தது போல இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம் உங்க மாமியார் மூலமா. ஆனா அதே பேட்டர்னை கொண்டு வந்து உங்க மருமக மேல நீங்க திணிக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க நல்லா இருந்தாலும் பக்கத்து வீட்டு அக்கா உங்க பக்கத்துல நிச்சயமா வந்து சொல்லும். என்ன சொல்லும்? என்ன மருமக, என்ன கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து ஊழியம்னு போயிருது, அக்கா இழைச்சி போயிட்டீங்களேக்கான்னு என் மாமியார் கிட்ட கேட்டாங்க. இந்த அக்கா அக்கறையில கேட்டுச்சு, என் அத்தை இழைச்சிதுன்னு. இந்த அக்கா 10 வைக்க தான் கேட்குது. அக்கறை எல்லாம் யாருக்கும் நம்ம மேல இல்லை அக்கா. நம்மளை விட நம்ம குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவர்கள் இல்லை. நம்ம தான் ஃபர்ஸ்ட்.
அந்த அக்கா என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கார், அந்த ஐயா என் மேலே நோ அக்கா, நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. அக்கறையெல்லாம் கேட்கல. என் மருமகளை ஊழியத்துக்கு தான் நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன், நான் வேலைக்காரியை கேட்டு வாங்கலன்னு என் அத்தை சொன்னாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. வருங்காலம் உங்கள் பிள்ளைகள், நீங்கள் நம்ம இருப்போம் இப்போ, நாளைக்கு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் மருமகளும் உங்கள் மகனும் உங்கள் பேரப்பிள்ளையும் உங்களை நினச்சி என்ன சொல்லுவாங்க? உங்கள் தலைமுறை உங்களை பற்றி என்ன சொல்லும்? யாக்கோபு சொல்றாரு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு 2 பரிவாரத்தோடு இருக்கிறேன். உங்க பயபக்தி உங்க பிள்ளை வெறுங்கையா போனா கூட 2 பரிவாரத்தை கொண்டு வர வைக்கும். அல்லேலூயா. ஆமென். நாங்க அக்கா அண்ணா கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எழுந்து ஒரு சின்ன பிரேயரை பண்ண போறோம். அப்படியே ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you அப்பா. தேவ சமூகத்துல கண்களை மூடி அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் பகுதியில என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் எங்களுக்குள்ள சமாதானம் வராமல் இருக்கிறதுக்கும் எங்க சைட்ல இருந்து ஏதாகிலும் குறைகள் இருந்தா ஒருத்தரும் கேளுங்க ப்ளீஸ். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்தை திறந்து கட்டெடுத்து, என் பக்கம் ஏதாவது பிரச்சனை இருந்தா இன்னைக்கு நீங்க சொல்லுங்கப்பா, நான் சரி செய்யறேன். பேட்டர்ன்ஸை சரி செய்யறதும் பலிபீடங்களை சரி செய்யறதும் அது மாத்திரம் நம்ம வேலை இல்லை, நம்முடைய சுயங்களை சரி செய்யறதும் நம்மை சரி செய்யறதுக்கு கூட தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருவேளை குடும்ப தலைவர்களுக்கு குறைந்திருந்தா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படணும், என் மனைவியை கனப்படுத்தணும், என் மனைவியில் அன்பு கூறணும். மனைவிகள் கேளுங்க, என் கணவரை நான் கனப்படுத்தணும். பெற்றோர் சொல்லுங்க, என் பிள்ளைகளை சரியான விதத்துல நடத்த எனக்கு கிருபை தாங்கப்பா. அவர்களுக்கு கோபம் ஊட்டாது இருக்கணும். பெற்றோர்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளை கோபம் ஊட்டாது. கற்றுக் கொடுக்கும் போது கோபமூட்டி கற்றுக் கொடுக்க கூடாது. சரியான விதத்துல பிள்ளைகளுக்கு கோபம் வராத அளவுக்கு நேர்த்தியாய் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிற ஞானம் உங்க மேல இறங்கட்டும். நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல இறங்கட்டும், இறங்கட்டும் ஞானம். குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதுக்கு, வீடு கட்டி எழுப்பப்படணும், ஞானம் தேவை. வீடு கட்டப்படும், ஞானத்தினால் வீடு கட்டப்படும், விவேகத்தினால் வீடு நிலைநிறுத்தப்படும். ஞானமும் விவேகமும் கட்டி எழுப்ப வேண்டிய வீடுகள் உண்டு. ஷகரபல தரபல ரியாலா ஷிகராலா தரபா. அப்படியே தேவ சமூகத்துல அப்பா எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். சொல்லுங்க, ஆசீர்வதியும்பா. கர்த்தர் உங்களை காக்கிறவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, அப்பா நான் பலிபீடத்தை கட்டி எழுப்பணும், சுயங்கள் எல்லாம் சாகடித்து. முதியவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை, மருமகளை, வந்தவர்களை எல்லாரும் சரியான விதத்துல நடத்த எனக்கு கிருபை தாங்க. ஷகதரபலபா ரியலபா கஷிதரபா சுயம் என்னில் சாம்பலார